என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு பார்ட்ஷிப் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ சால்வ் dy by dx ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து என்னென்னா ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்கள். dy by dx ஈக்குவல் டு இந்த இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய்னு பிரிச்சிடும். ஓகேங்களாம்மா? இப்போ பவர் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி பார்க்கணும். பாருங்களேன், பேஸ் வந்து காமனாக இருக்குது. அப்போ ஒரு தடவை இ எழுதிக்கலாம். அப்போ எக்ஸு இங்கே ஒய் இருக்குது. அப்போ ஆட் பண்ணி நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். இதை தான் நான் வந்து தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன்ப்பா. இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய், அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் ஒய்யை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் எது எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இ பவர் ஒய் நம்மளுக்கு காமனாக இருக்குங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா, dy by dx ஈக்குவல் டு இ பவர் ஒய்யை வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய இ பவர் ஒய்யை நான் என்னென்னா காமனாக வந்து வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்துட்டால் நம்மளுக்கு என்ன வரும், இங்கே இருக்கக்கூடிய இ பவர் எக்ஸ் வரும், அடுத்து என்ன வரும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த இ பவர் ஒய் வெளியே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், இ பவர் எக்ஸ், இங்கே இ பவர் ஒய் வெளியே போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், குரூப்பிங் பண்ணணும். இப்போ குரூப்பிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் டைம்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், ஒய் டைம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் இருக்கணும். சரிங்களா? இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே டிஒய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஒய் இருக்குங்களா? அப்போ ஒய் டேர்ம்ஸ் தான் நம்ம இங்கே கொண்டு வரணும். அப்போ இ பவர் ஒய்யை கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ இ பவர் ஒய்யை கீழே கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்னமா வரும், டிஒய் டிவைடட் பை இ பவர் ஒய்ன்னு வந்துடும். ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் டேர்ம்ஸ் அதை வந்து இங்கே கொண்டு போகிறோம். அப்போ இங்கே கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்னமாகும், இங்கே வந்து இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த டிஎக்ஸ் வந்து இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ குரூப்பிங் வந்ததில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்களேன். ஒய் டேர்ம்னா இங்கே வருவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஒய் டேர்ம் தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக வந்து எக்ஸ் உண்டான டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சிரமமாக இருக்கும். சரிங்களா? இப்படி இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, அந்த இ பவர் ஒய் வந்து மேலே போகும்போது இ பவர் மைனஸ் ஒய்யாக மாற்றிடுறோம். சரியாம்மா? இ பவரில் இருக்கக்கூடியதை மட்டும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணுங்க. இ பவர் ப்ளஸ் ஒய்னு இருக்குது. மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா, இ பவர் மைனஸ் ஒய் ஆகிடும் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த டிஎக்ஸை உள்ளே மல்டி பண்ணுறேன். இங்கே மல்டி பண்ணும்போது என்ன ஆகும், இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அதே மாதிரி இங்கே இந்த டிஎக்ஸை மல்டி பண்ண நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ணோம்னா, ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக குரூப் பண்ணிட்டோம், எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக குரூப் பண்ணிட்டோம். இப்போ வந்து டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். அப்போ இன்டெகிரல் சிம்பிள் கொடுங்க, இ பவர் மைனஸ் ஒய் டிஒய். ஓகேவாம்மா? அடுத்து இதுக்கு தனியாக இன்டெகிரேட் பண்ணால் நம்ம என்ன பவரும், இன்டெகிரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இதுக்கு இன்டெகிரேட் கொடுத்தா இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வரும். ஓகேவாம்மா? இப்போ இ பவர் மைனஸ் ஒய் டிஒய் நம்ம இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இ பவர் மைனஸ் ஒய்னா இ பவரில் என்ன வருதோ அதை அப்படியே எழுதிடுங்க. எழுதிட்டு ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது, -1, அதை கீழே கொடுங்க. சரியாம்மா? அப்போ இ பவர் மைனஸ் ஒய் டிவைட் பை -1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, இ பவர் எக்ஸ்னு இருக்குங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும், இ பவர் எக்ஸ் தான் வரும். டிவைட் பை 1 வரும். கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலினாலும் ஒன்று தான். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ பவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 வந்து ஆட் பண்ணுவோமா, n+1 டிவைட் எக்ஸ் பவர் n+1 டிவைட் பை n+1. இங்கே பவரில் 2 இருக்குங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயராக இருந்தால் என்னவா மாறும், எக்ஸ் கியூபாக மாறுங்களா? டிவைட் பை பவரில் என்ன வருதோ அதை கீழே கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து கடைசியில் என்ன, ப்ளஸ் சி. ஓகேங்க? சிங்கிறது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்னமா வரும், மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய்னு எழுதிக்கலாமாம்மா, ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் சி. இதுதான் வந்து கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர்.